ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி 2 நாள் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை எடுத்தது. காலையில் ஒரு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு வெபினாரை முடிச்சுட்டு அப்படியே சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தங்கப்பில் இன்னும் இன்னைக்கு சீக்கிரமே எந்திரிச்சிட்ட. லீவுன்னு நினச்சி எந்திரிச்சிட்டியா? ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க. லீவுன்னு நினச்சி சீக்கிரம் எந்திரிச்சியா நீ? பார்த்துக்க. இன்றைக்கி பிள்ளைங்க சீக்கிரமே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சதும் மால்ட்டு ஆற்றி கொடுத்தேன், குடிச்சிட்ருக்காங்க. வீட்டில் தக்காளி நிறைய இருந்தது. சரி, அதை வச்சு அப்படியே தொக்கு மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு பிணைஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது, அதை அப்படியே சில்லி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சோண்டு தக்காளி தொக்கு எடுத்து வச்சுட்டேன். தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடாயோட சாதத்தை போட்டு நல்லா பரட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். எப்போ சொன்னேன்? பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இது பேக் பண்ணுற கேப்லேயே அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு சமையல் வேலையை பண்ணாலுமே இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விடும்போது அறக்க பறக்க தான் வேலையை பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு டிஃபன் போட்டு கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்காங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு லஞ்ச் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அப்படியே சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். லேட் பண்ணக்கூடாது, டக்கு டக்குன்னு சாப்பிடுங்க. வேக வேகமாக சாப்பிட்டு பார்க்கலாம். பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒர்க் அவுட் ஸ்டாண்டிங் ஆப்ஸ் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கீழே கடைக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஃபுல் டே கடையில் தான் இருந்தேன். பச்சியம்மாள் சீயக்காய் 1 kg, பிரியங்கா சத்துமாவரை பீட்ரூட் கால். காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஈவினிங் கொரியர் எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்காங்க. இங்கே வந்துருந்தா வர அக்கடான்னு இருந்திருப்பேன். வெயில் அலைஞ்சு முடியாம போயிடுச்சு. படிக்கிறப்ப நம்ம சொல்லணுங்களா? இருந்தா அதையும் சேர்த்து சொல்ல சொன்னாரு. இல்லனா அதை மட்டும் அடிக்கலாம். அதை மட்டும் தனியா அடிக்க முடியாது, அதனால வேற ஏதாவது கூட வச்சு அடிக்கலாம். சரி, பொடி ஐட்டம் இருந்தா பாக்குறேன். இவன் ஒரு 1,50,000 1 லட்சத்துல பரவாயில்ல, டார்கெட்டே தாண்டிட்டாலே. 4 மடங்காக தாட்டு. கையிலும் கண்மணியும் 3:45 ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க. வந்ததும் இன்றைக்கி டாக்டர் படம் போட்டு பார்த்துட்ருக்காங்க. பிள்ளைங்க படத்தை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. நானும் கீழே கொரியெல்லாம் செக் பண்ணி எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு மேலே வந்தேன். இந்த பிள்ளைங்க சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்ததும் நானும் உட்காந்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்து நானும் ஃபுல் படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். படத்தை முடிச்சுட்டு தான் இன்றைக்கி ஹோம்ஒர்க்கே உட்காந்து எழுதுனாங்க. இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. பிள்ளைங்களை காலையில் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு நான், கமல், அத்தை 3 பேரும் ஒட்டஞ்சத்திரம் போய்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். நாங்கள் போட்டிருக்க பாலிசியில் இயர்லி ஒன்ஸ் நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஹெல்த் செக்கப்புக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம 2 பேருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அத்தைக்கும் இன்றைக்கி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பிளட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனோம். காலையில் எதுவுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. எனக்கு ஊசி பிளட்டு அப்படின்னாலே கொஞ்சம் அலர்ஜி. அவங்க குத்துறதுக்கு முன்னாடியே உசுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் இன்னும் குத்தவே இல்லைம்மா அப்படின்னாங்க. பரவாயில்ல, மெதுவாக வலிக்காம தான் குத்தி எடுத்தாங்க. பட் ஆனால் அந்த சிரஞ்சு ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. அது 10 ml சிரஞ்சு. பிளட்டை கொடுத்துட்டு வந்துட்டு கமல்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், காலங்கத்தால் 10 ml என்கிட்ட இருந்து பிளட் எடுத்துட்டாங்க, எனக்கு மயக்கமே வருது அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தேன்.
பாரு அசையவே. 10 ml எடுத்தோம். நான் குத்தவே இல்லையே. அப்படியா? கண்ணை திறக்கவே முடியும். பரவாயில்ல முடியல. பிளட் சாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரிசல்ட் வர்றதுக்கு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ரிசல்ட் மெயிலே சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திரும்ப வெளியே கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும். ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏதாவது வாங்கி தருவியா? சும்மா பார்க்க. திண்டுக்கல் விவேரா கிராண்டில் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து சலானி ஜுவல்லர்ஸ் அவங்களோட எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரலான்ட்டு போனோம். கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. கமல் எனக்கு வாங்கி தரியா அப்படின்னு கேட்டேன். சும்மா மட்டும் பார்த்துட்டு வா போகலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு மதிய லஞ்ச் வந்து அங்கேயே கீழே ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டோம். தந்தூரி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து ஸ்மோக்குக்காக இந்த மாதிரி ஃபயர் பண்ணாங்க. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கமல் பிரியாணி வாங்கினாங்க. நான் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 வாய் மட்டும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டேன். மதிய லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். திண்டுக்கல்லில் ராஜேஷ் கிச்சனுக்காக ஒரு கடை போடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. கமல் வந்து தேடிட்டே இருந்தாங்க இடம் பார்க்கணும் அப்படின்ட்டு. திண்டுக்கல்லில் சிட்டி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு குட்டி மால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் தான் கடை போடலாம் அப்படின்ட்டு கமல் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பில்டிங் ஒர்க் இன்னும் முழுசாக கம்ப்ளீட் ஆகலை. இன்னும் 1.5 மாதம் 2 மாதத்தில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் வந்து கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்களோட இன்டீரியர் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திண்டுக்கல்லில் ராஜேஷ் கிச்சனுக்காக ஃபஸ்ட் அவுட்லெட் போட போகிறோம். இடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் போய் பார்த்தேன். எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. பில்டிங் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல கடை போடலாம் அப்படின்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி இந்த இடத்துல ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அட்வான்ஸ் பே பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்காக அந்த இடத்த வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்டீரியர் ஒர்க் பார்த்துக்கலாம். ஹாய், ராஜேஷ் கிச்சனுக்காக கடை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். கமல் வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தாங்க திண்டுக்கல்ல ஒரு கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திண்டுக்கல்ல கடை போட்டால் நமக்கு போகுமா அப்படின்னு என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். காலையில் கடைக்கு போகிறப்ப பார்க்கலாம் அப்படின்னு போகிறப்ப வரைக்கும் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி டவுட்டட்லேயே தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் வந்து இல்லை, நீ இப்போவே அட்வான்ஸ் பே பண்ணிடு, நம்ம போடுறோம் உறுதி அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ கமல் எந்த அளவுக்கு அதை நினைச்சு சொன்னாங்கன்னு தெரியல. பட் இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இல்ல நம்ம கடை போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு. நான் மாலுக்குலாம் போகும்போது நம்ம மால்ல கடை போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன். சோ மால்ல நம்ம கடை போட போறோம் அப்படிங்கும்போது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் மால் ஒரு கான்செப்ட்ல ஒரு குட்டியா ஒரு 3 ஃப்ளோர் தான் இருக்கு அப்படின்னாலும் மால் இந்த மாதிரி மல்டி ஷாப்பிங் இது இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு குட்டி வெர்ஷன் ஆஃப் மால் திண்டுக்கல் தான் இந்த மாதிரி ஒரு மால் வருது. அதுல நம்ம ஒரு கடை போடுறோம். திண்டுக்கல்ல ஃபர்ஸ்ட் குட்டியா ஒரு மால் வரப்போகுது. அதுல வந்து நம்ம ஒரு கடை போட போறோம் அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு எனக்கு. அதனால வந்து இல்ல வேற எங்கேயுமே நீ பார்க்காத, இங்கேயே அட்வான்ஸ் பே பண்ணி நம்ம போடுறோம் அப்படின்னு நான் வந்து சொல்லியாச்சு. ஆமா, இன்னைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரத்துல திண்டுக்கல்ல ராஜேஷ் கிச்சன் வந்து ஒரு ஷோரூம் வந்து ஓபன் பண்ண போறோம். ஒரு கடை வந்து கிச்சனுடைய முதல் கடை. ஆமா, முதல் கடை வந்து ஓபன் பண்ண போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு. உனக்கு? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷம். அடுத்த 2-3 மாசத்துக்கு எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் தலை சுத்துது. சரி ரைட், பாத்து. இருந்தாலும் வேலையை விட ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற சந்தோஷம் ஜாஸ்தியா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து சேஞ்சஸ் ஆர் லைஃப் ஃபாரெவர். ஒன்ஸ் நம்ம இங்க இது வரைக்கும் நம்ம வீட்லயே இருந்துட்டோம். ஆமா, வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலைகளையுமே வந்து வீட்டுக்குள்ளேயே பார்த்துட்டோம். இப்போ வந்து தனியா கடை போட போறோம் அப்படின்னோம்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகும். லைஃப் ஸ்டைலே நம்ம காலையில எந்திரிச்சு நம்மளுடைய ரொட்டீனே கம்ப்ளீட்டா மாறும். ஆமா, இப்பவே எனக்கு வேலை பத்தல, நேரம் பத்தல அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ கடையில ஓபன் பண்ணிட்டோம்னா
ரொம்ப பிஸியா இருக்க மாதிரியே இருக்கும். டெய்லி டிராவல் பண்ணோம். ஆமா. அண்ட் இட்ஸ் ஓகே ஃபைன். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி இரு ஓகே, 2 பேருமே கலச்சிக்கிட்டீங்களா? இப்போ வந்து கலச்சு கொடுத்துட்டேன், அவ எனக்கு கலச்சு. ஓகே, இப்போ வந்து காம்படிஷன். யாரு சீக்கிரமா பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் எத்தனை நிமிஷத்துல பண்ணேன்? 1 நிமிஷம். அதை பார்க்கலாம், அது எவ்வளோ 1 நிமிஷங்கிறது இப்போ பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 நிமிஷம் இருங்க. அப்ப நான் இது பண்றேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டா 3 2 1 ஸ்டார்ட் கோ. அப்ப நான் பார்க்கறேன். நீ எனக்கு சொல்லி தந்து நான் எத்தனை பிக்ஸ் பண்ணேன். பாப்பா குறுக்க வராத. கையில வைத்து சேர்த்து முடிச்சிட்டேன். ம் ஒயிட் சேர்த்து முடிச்சிட்டலா? எனக்கு ஒயிட் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம். 10 நிமிஷத்துல சேர்த்துறேன். நீயா 10 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல வச்சு சேர்த்துருவியா? 10 நிமிஷத்துல சேர்ப்பியா? 1 நிமிஷத்துல எல்லாத்தையும் சேர்த்துறேன். ஓகே 1 மினிட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம் அதுக்குள்ள வைச்சா என்ன வேகமா வச்சிருக்கோம். டைம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கோம். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஓடுங்க. இதை சரி பண்ணு. குவிக்கர் 1 minute 25. லாஸ்ட் ஏய் முடிச்சிட்டா. 1 minute 30 secondsல முடிச்சிட்டா. நீ கண்டினியூ பண்ணு. எவ்வளோ நேரம் அது கண்டினியூ பண்ணு. ஏய் போடா, எனக்கு கண்டினியூ பண்ணு நீ முடி. இன்னும் ஒரு கலர் கூட முடிக்கல அம்மா. ஏய் பேசாத அதெல்லாம் பேசாத. இப்போ பார்க்கலாம். சரி குடி. ஏய் ஒண்ணு முறையாவே வாங்கி பா உன்னோடதா? ஆமா. என்னோட இன்னும் வேணுது. அப்பாடி. தானே. ஆனா எக்ஸ்போல நான் ஹோம்வொர்க்கே முடிச்சல. பரவாயில்ல. சி அவங்க வந்து உன்னோட காம்படிஷன் கிடையாது. 1 2 3 நீ இப்போ 1 minute 30 secondsல பண்றல, அடுத்து 1 minute 20 secondsல பண்ண முடியுமா? அடுத்து 1 minute 10 secondsல பண்ண முடியுமா? அடுத்து அண்டர் 1 second 1 minute பண்ண முடியுமா? அது ஒரு கலர் கூட சேர்க்க முடியாது. அது பிராக்டிஸ் தான், பை பிராக்டிஸ் தான். நான் வந்து இதெல்லாம் சேர்ப்பேன். இது இதெல்லாம். ஸோ இங்கே பாரு, நீ பண்றதை விட அடுத்த நாள் இன்னும் பெட்டரா பண்றியா? நீ தான் உன்னோட காம்படிஷன். சரியா? தண்ணி போடலாம். எனக்கு சொல்லி தந்த உன்னை விட நான் முந்திட்டேன். நல்லது. சரி டிஸ்ட்ராக்ட் பண்ணாத, அம்மா பண்ணி முடிக்கட்டும். ஆட்டாத பாப்பா. நான் ஈஸி மெத்தட் பண்றேமா. நீ ஏதோ ஒரு மெத்தட் பண்ணு. இப்போ கம்முன்னு இரு. தள்ளிக்க நீங்க. அம்மா நானே பார்த்தா அம்மா தான் ஜெயிக்கும். ஒரு கலர் கூட சேர்க்க வரல டக்கு. முடிச்சு சூப்பர். 3 minute 20 secondsல முடிச்சு அம்மா. 3 மினிட்ஸா? 4 நிமிஷத்துல முடிச்சேன். கலச்சு குடுறீனதுக்கு ஒண்ணு கூட சேர முடியாத அளவுக்கு கலச்சு குடுத்தா. இங்க சும்மா அதாவது ஜெயிக்க முடியாதுக்கு ரீசன் சொல்லக்கூடாது. களைஞ்சது அவ்வளோதான். அவள் 1.30 secondsல முடிக்கிறா. 1 minute 90 secondsல முடிக்கிறா. நீ வந்து 3.20. சூப்பர். ரூபிக் கியூப் சேர்க்கறதுல எனக்கும் கைலுக்கும் காம்படிஷன் வச்சு கையில் தான் வின் பண்ணான். கைலுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது நான். பட் ஒரு காம்படிஷன் வரும்போது என்ன வின் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஹாப்பியாகவும் இருந்தது. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.